அவருக்கு சின்ன வயசுல யாரோ ஒரு செலை வைக்கிறேன்னு சொல்லி வைக்காத ஏமாத்திட்டாங்க. அந்த பாதிப்பு அவர் மனசுல அடித்தளத்துல ஆழமா இருக்கு. அதனால யாராவது ஜேபி கிட்ட போய் அசையாது நின்னாங்க, ஒரு பெரிய கட்டி எடுத்து மண்டையை உடைச்சிருவார். அதனால நீங்க ஜேபி கிட்ட போனாலோ ஜேபி உங்க கிட்ட வந்தாலோ ஆடிக்கிட்டே பேசணும். ஆடுங்க, காசு மேல காசு அந்த ரேஞ்சுக்கு ஆடணும். ஓகேயா? இந்த ஜேபி பத்தின விஷயம் இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? ஜேபி இருக்காரு, அவருக்கு அம்னீஷியான்னு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு. அம்னீஷியா தெரியுமா? அதுவும் செலக்டிவ் அம்னீஷியா. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது எலெக்ஷனுக்கு அப்புறம் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு கொடிய வியாதி. அதனாலயே எங்க கல்யாணம் ஆன விஷயம் அவருக்கு கம்ஃபர்டபுளா மறந்து போச்சு. ஒரு ஃப்ரெண்டு அவர் இருக்காரு, எங்க அப்பா ராமசாமியோட பயங்கரமான பாட்டு. யாரையாவது பார்த்தா கதை சொல்லிட்டா ஷார்ட் சொல்லிட்டான்னு ஆரம்பிச்சிருவார். அவரை வச்சு படம் எடுக்கிறேன்னா ஓகே, இல்ல பிராண்டிடுவார். இவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்களா? அநேகமா எல்லாரும் இன்னைக்கு ஒன்னாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, வந்ததான் வந்தேன். அந்த ஜேபியை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போறேங்க. கரெக்டுங்க. நீங்களே அவங்க வீட்டுக்கு தனியா போய் அடி வாங்கி உதப்பட்டு சட்டை பேண்ட் எல்லாம் கிழிச்சு கொடவாசலுக்கு வேற ஏதாவது வாசல் வழியா போங்க சார். நீங்க தான் எப்படியாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம தான் க்ளோஸ் ஆயிட்டோமே. நாங்க என்னைக்குமே நீதிக்கு தலை வணங்குவோம், தர்மத்துக்கு துணை நிற்போம். தாத்தா, சார் வந்து நம்ம விஜய பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் தயவு செஞ்சு நம்ம விஜய வாந்தி எடுக்க வேணாம்னு சொல்லுங்க.